சாரி நான் பேரி மாத்திரம் ஆர்டர் பண்ணலையே, நீங்க தப்பா வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன மாத்திரை மேடம்? மாத்தையே ஆர்டர் பண்ணலங்க. உங்களுக்கு தான் மண்டையில கோலரா இருக்கும். நீங்க உங்க மண்டையை செக் பண்ணீங்களா? செக் பண்ண வரைக்கும் உள்ள ஒண்ணும் இல்ல மேடம். பண்ணாதீங்க, அங்க லைட்டா சொட்ட தெரியும். வாய்ஸ் கேட்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு மேடம். ஸ்வீட்டா இருக்கு மேடம். இப்போ ஸ்வீட்டா இருக்கா? நல்லா இனிமையா இருக்குமே. ஆரம்பிக்கலாங்களா? தெரியாம எனக்கு ஹவுஸ் இன்சார்ஜ் ஆயிட்டேன். இங்க வந்து இந்த ஆக்டிவிட்டி ரூம்ல அருணோட சீப்பை விட்டுட்டு வந்துட்டானா? இது சோஃபாக்கு பின்னாடியே இருக்கு. ரெண்டு சீப். என்ன கலரு? ஒன்னு வந்து பிரவுன் கலர், இன்னொன்னு வந்து ரெட் கலர். ஒன்னு பிரவுன் கலர், ஒன்னு ரெட் கலர். பிக் பாஸ் அது எங்க கிடைச்சதுன்னா ஸ்டோர் ரூம்ல வச்சிட்டீங்கன்னா எடுத்துட்டு வாப்ல. தேங்க்யூ. பிக் பாஸ்னா சொல்லிக்கோ. அப்புறம் என்ன ஞாபகம் இருக்கா இல்ல? இருக்கு. சும்மா எரியாது. சௌந்தர்யாவும் மஞ்சரி மேமும் படுத்தாங்க. சௌந்தர்யா நாமினேஷன்ல இல்ல. மஞ்சரி மேம்கிட்ட நம்ம சொல்றோம், அவங்க வந்து இல்ல நான் படுப்பேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் நான் வெளில போனா என்ன இல்லைன்னு சொல்லிட்டு போய் படுத்தாங்க. அப்ப நான் சொன்னேன், படுத்தவங்க எல்லாரும் இதுதாங்க. ரவி சார் பட்டா இந்த சைடு 3 சத்யா சரி விடு, ஒன்னும் வருத்தப்படாத. சௌந்தர்யா கூப்பிட்டு வர படுக்க வச்சிருவோம். நீ ஒரு தடவை வேணா படுத்து பாரு, நடக்குதா இல்லையா? நான் ஏன்டா படுத்து பாரு? இதே தானே அவங்க சொன்னாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லைடா. உழந்துருவேன். பிபி டேய் பாத்தியா? நீங்க சீரியஸ் ஆச்சு அடிக்கிற மாதிரி. உட்காருமா, பெட்ஷீட் தரோம். இந்த பெட்ஷீட் அவன் கால் கிட்ட இருக்கு பாரு, அருண் கால் கிட்ட ஒரு பெட்ஷீட் இருக்கு பாரு. ஐயோ அதெல்லாம் தப்பான பெட்ஷீட். சும்மா வம்புக்குறான் இவனே. நீ எடுத்துங்க. எங்க வச்சிருந்தீங்க? தீபக் சொல்லுமா. சோம்பு ஏன் போடுறீங்க சாம்பார்ல? சோம்பு வந்து இதுல சாம்பார் இல்ல, இது சாம்பார். நல்லா சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு சாம்பார்ன்றீங்க. ஏப்ப சொல்றீங்க. சிக்கன் தொக்கு, முட்டை தொக்கு. அந்த சோம்பு மாட்டுது சாப்பிடும் போது மாட்டினது சோம்புன்னு சௌந்தர்யா கண்டுபிடிச்சதுக்கே நம்ம பாராட்டுது. அதுதான் எடுத்த பாயிண்ட்ஸ் உங்களால பதிக்க முடியும் அப்படின்னா சொல்ல மாட்டாங்கம்மா. சொன்னாங்கன்னா பறிச்சிருவேன். சொன்னா எல்லாரும் என்ன செய்வாங்களோ அதே தான் நானும் செய்வேன். முத்துனா முட்டு நீ கொம்பு விடாதுறேன் பூரா அப்பையில எல்லாம் ஒண்ணுதான். பறிக்கலான்னு சொன்னா முத்து பறிச்சிடும். நான் மத்தவன என்ன வேடிக்கை வைப்பீங்களா கை கட்டிக்கிட்டு? புரியல. முத்துவையே பறிச்சு கொண்டு என்ன நடந்தாலும் வந்து 3ஆம் ரவுண்ட்ல முடிஞ்சு போய் மூலையில உட்கார்ந்துருக்கேன். நண்டுல எத்தனை நீட்டு இருக்காங்க? இல்ல ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கு. ஆனா 15th வீக்ல வரும் அது மாதிரி. இந்த வீட்ல எத்தனை சேர்ஸ் இருக்கு? அப்படியா? ஓ அதுவே உங்களுக்கு தெரியாதா? அவங்களும் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கு மேடம். ஐயோ they are smart. உள்ள இருக்கிற பொருள் எண்ணிட்டு இருக்காங்கடா. வரும் மாதிரி நீங்க என்ன ஆரம்பிச்சா கூட எப்படா முடிக்கிறது இதெல்லாம்? இந்த பாதி அப்லோடு சீரியஸா அதுல பாதி விளங்கும்டா நாரப்பயல வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கா மேம்? விரல் தானே மேம் சொன்னீங்க சார். நீங்க மூக்குக்குள்ள கை வச்சிருக்கீங்க சார். அதுதான் மேம் சொன்னீங்க. லெஃப்ட் மூக்கு மேல சார். மூக்கு மேல. நிறைய நம்மளுக்கு கோவம் வரக்கூடாதுன்னு தான் பண்றோம். அதுலயே நீங்க வந்து நீங்க கோவப்படுத்துற மாதிரி பண்ணாதீங்க. அதெல்லாம் ஆமா மேம் ஒரு ஸ்மைல் ப்ளீஸ் எல்லாருக்கும். இப்பதான் மேம் கோவம் வருது. ஒரு ஆணவ சமைச்சுமே யாராவது சூப்பரா இருக்குன்னு இப்படி சொன்னீங்களா? ஒரு உப்பு தான் குறைதெல்லாம் போட்டேனா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சரி விடுங்க, மைண்டே இல்ல எனக்கு. நீ பண்ணதை மட்டும் குழம்புன்னு சொல்லாத மச்சான். உங்க அம்மாவே பார்த்து பதச்சிருக்காங்க. எவ்வளவு ஆசையா இருந்தா அந்த புளி குழம்பு இருக்கான்னு வந்து கேட்டிருப்பாரு. அத புளி தோண்டி புதைக்கணும்னு எதிர்பார்த்திருக்காரு. இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மே அம்மே. ஆனா உங்க அப்பா பேக்கரி வச்சிருக்காரு, சூப்பர். இது இதை கட் பண்றோம். நாங்க எதுக்கு உங்க பேக்கரிக்கு விளம்பரம் படுத்தணும்? அவருக்கே அது இல்லன்னு சொல்லிட்டாரு. இல்ல அவர் நல்ல மனுஷன் தான். அவங்க 3 பேருமே உங்க தம்பி, உங்க அப்பா,
நம்ம 3 பேருமே வந்து ரொம்ப கியூட்டா பேசுனாங்க. ரொம்ப வெரி லக்கி சார். வெரி லக்கி. இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கு சௌந்தர்யா யூ ஆர் பிளெஸ்ட். ஆமா அவங்க நிஜமா கொஞ்சம் பாவம். இங்கே அதே தான் நடக்குதுன்னப்ப ஏன்டா அப்ப என்கிட்ட கதை விட்டு தெரிஞ்சிருக்க நீ அப்படி இருந்துச்சு சார். சவுண்ட் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா அதுல? இல்ல சார். அப்படின்னா ஷோரூம் போயிருங்க நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணவா? ஆமா அவங்க வெயிட் பண்ணுங்க. என் கருத்து கேட்டா சொல்ல இல்ல மாட்டீங்க. நான் நாமினேஷன்ல இல்ல. இல்லம்மா கருத்து கேட்டா பாத்துட்டீங்கல்ல? இல்ல பாக்கல, ஏதோ எழுதி இருந்தது அவ்வளவுதான். அதுதான் இப்ப தள்ளி விட்டு தான் ராணா வேணுங்கிறது ரைட் மூக்கு மேல கை வைங்க. ஒரு 50 செகண்ட்ஸ் வச்சு இதே நிறுத்திடாதீங்க. நீங்க வேற எதுக்கோ பிளான் பண்ணிட்டீங்க. நான் தான் வச்சேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. ஆரே சொன்னா தனியா விட்டு. ஆல் ஓகே. ஆல் ஓகே. நான் வந்தா சிரிப்பீங்களா இல்ல முறைப்பீங்களா? இப்பவே சிரிக்கிறாங்களே. சரி அவங்க கிட்ட பேசலாம் போங்க. ஏன் நான் வரக்கூடாதா? ஏங்க நான் தாங்க வெளியே எடுத்து வச்சேன். நீங்க உள்ள அவன் அப்பத்துல இருந்து யார் எடுத்து உள்ள வச்சா? சில் போறதுக்காக எடுத்து வச்சதை யார் எடுத்து? யாருங்க எடுத்து இல்லையா? எறும்பு இருக்கு அங்கதான். நீங்க எங்கிட்ட இடம் மாத்தி வைக்க. எறும்பு மேலயா தூக்கி ஆப்பிள வைப்பாங்க? எறும்பு செத்து போச்சா? எறும்பு வரும்ல பைத்தியம். எங்க எறும்பு இருந்துச்சு? என்னது இது? இந்த 2 எறும்பு சேர்ந்து இந்த ஆப்பிள கடத்திட்டு போயிருச்சு. ஆமா அது ஓகேவா அப்படின்னு பேசுவோம். வாங்க ஜேம்ஸ் விளையாடலாம். வர 5 minutes. அப்ப ரயன் நீ வாப்பா. அப்பா 2 பேரும் ஒரே இல்லப்பா நீ 5 minutes கேட்டியா? அவன்தான் தனியா பேசிருக்கோம். யார் யாரு? ஓகே ஓகே. கோபப்படாதீங்க பவித்ரா. நக்கல்யா அவனுக்கு ஆர்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, என்ன நம்ம கிட்ட பேசுறாப்ல ஃபர்ஸ்ட். இவரு ரோஸ்ட் ஷோஸ்லயும் தேவையில்லாம பேசினாரு. அதுக்குதான் நான் வெளியவே இருங்க அங்கதான் நல்லா பேசுவீங்க போல அப்படின்னு கொடுத்தேன். அவர்கிட்ட என்ன பிரச்சனைனாயா, அவர் ஒரு லூசு. எதையாவது சொல்லாதீங்க அருண். சும்மா எதையாவது சொல்லாதீங்க. நீ வரல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னு கேட்டா மறந்து இருப்ப நீ. 1858ல இருந்தா நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சோம் தெரியுமா? 1980லயா? 1858ல 1580ல இருந்தா வந்து சிக்கனோட குழம்பே நம்ம செய்யறோம். அப்ப நான் பிறக்கவே இல்லை, எனக்கு தெரியாது. அப்ப நீ பிறக்கலையா? 2000ல தான் பிறந்தேன். அதனாலதான் நானும் சாப்பிட்டோன்னே வந்துட்டானே. அங்க இருந்து ஸ்பெயின்ல இருக்க ஒரு பேரு கரி ஃபார்ம். அவர் பேரு சொல்லு. அவர் தான் வந்து கரி ஃபார்ம். அவர் வந்து வச்ச பேர் தான் கரின்ற பேரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ராணக்கிட்ட என்ன சொன்ன? வயிறு கெப்பாசிட்டிக்கு 1.5 குடிப்பேன். பிரச்சனைக்கு நான் ஏதாவது சொன்னா ராணவ? நேத்து எந்த பிரச்சனையும் முதல்ல சொல்லுமா. ராணவ ஏதாவது சொன்னா? தெரியலையே எனக்கு. நீ தான் சொன்ன. நாம சொல்றானே கூட்டி அவனை. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இது மட்டும் சொல்லு. நான் நேத்து ராணவ ஏதாவது உன்கிட்ட வந்து சொன்னா? இல்ல எதுவுமே சொல்லல. போதுமா ராணவ? அவன் சொன்னான். அட என்னன்னு சொல்றா, என்னன்னே சொல்றாம எனக்கு பிடிக்கல. அவன் சொன்னா எனக்கு என்ன தெரியும். இங்க வாடா. என்ன நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். ஒரு தப்ப பண்ணிட்டோம்னா அதை திருப்பி பண்ணிட்டே இல்லாம தயவு செஞ்சு ஒரு தப்பு பண்ணா மாத்திடுறோம். இருமா ஏமா மைக்க தயவு செஞ்சு ஒழுங்கா மாட்டுங்க. ஒரு தப்பு இவங்க 2 பேரும் பண்ண முக்கியம் இல்ல. இதுல கேமியோ வேற. அங்க இருந்து அங்க இருந்து 2 சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்களாம் வேற அங்க இருந்து போறாங்க. இல்ல பர்ஃபெக்ட் நல்லா ஹேண்டில் பண்ணனா. நல்லா ஹேண்டில் பண்ணனா. பீதியில இருக்கு. Music.
எந்திரிச்சுதான் இப்படி வாயம்மா. எந்திரிச்சா இங்க வந்த ரொம்ப தூரம் போயிடாம காலு தேஞ்சு போயிருச்சு. முத்து பாஸ் பவியை ரொம்ப கஷ்டப்படுத்தாதுங்க. சாரி பவி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் பாரு. மச்சான் அந்த பெட்ல படுத்து எல்லாருமே எலிமினேட். பெட்ல படுத்துக்கிறேன் அவன் தான் எலிமினேட் சத்தியா படுத்துருந்தான் பாவம். அங்கதான் ரவி சாரு. இல்ல ராணவ் தான் இருக்காவா. ராணவ் சைட்ல தான் படுப்பான். ராணவ் அடுத்த வாரம் போயிடுவான். என்ன பண்றது சொல்லு. வேலையில வீடு கட்டவா, சேத்தில் வசிக்க. சேத்தில் வசிக்கவா? போடா. சேத்திலாயா? சேத்து சேத்து சேத்துல வசிக்க. உனக்கு தெரியும்ல அந்த டைம்ல தெரியாதுதான். நீ எதோ நீ சொன்னா நான் நம்பிடுவேன் நினைச்சியா? சேத்துல போய் வசிப்பியா நீ? You think I'm a கூமுட்டாய்? ஆமா, நீ பொய்ய சொன்னாலும் ரசிக்கிறாளுங்க, உண்மையை சொன்னாலும் ரசிக்கிறாளுங்க. அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம். கண்ணு திறந்துட்டே இருங்க, எல்லாம் கண்ணு மூடிட்டே இருங்க. கண்ணு திறந்துட்டே இப்ப மெடிடேஷன் பண்ண போறோம். கண்ணு திறந்து வருதோ அப்ப கண்ணை மூடக்கூடாது. அப்போ நீங்க இந்த மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தூங்க முடியாது. கம்பீரமா உட்காரணும். உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் என்னென்ன நினைவுகள் வந்திருக்கோ நினைக்கும் போது ஒரு இவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா அந்த சாரி? எவ்வளவு காஸ்ட்லி தெரியாது. 800 rupees. எப்பா நீ வந்து பார்த்த 800 தான் இது. இல்ல ஸ்பான்சர் இது ஜாஸ்தி. இது நல்ல மெட்டீரியல், நல்ல 350. இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? கம்மி தெரியல. சென்னையிலே கிடைக்காது இந்த சாரி. உருட்டு காசா படாபா உருட்டி தள்ளுவா பாட்டுக்கு. சென்னையிலே கிடைக்காது இந்த சாரி தெரியுமா? சந்தையில தான் கிடைக்கும். எங்க ஊர் சந்தையில 150 ரூபாய்க்கு 3. எங்க சாரி எல்லாம் போடணும்னா நிறைய வாழ்க்கையில புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏமா சாரி காஸ்ட்லி. கோயில் வாசல்ல உட்கார்ந்தாதான் கொடுப்பாங்களா? வெற்றிக்குதான். தந்தையும் தாயும் அகத்தில் இல்லை, தடையிடவே இங்கு யாரும் இல்லை. டாடி மம்மி வீட்டில் இல்ல, யாரும் இல்ல. பார்க்கல லவ்வர்ஸ் உட்காந்து மாதிரி மடி மேல மடி உட்காந்து. ஏன்னா போனது அவன் கல் இல்ல. அருண் கால்ல ஒரே வலி. ரயான் இரு ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அவன் இங்கயா இங்கயா இங்க டேய் கொஞ்சம் அங்க திரும்பி பாடுறா 2 பேரை நம்ம மட்டும். ஏய் அவன் எங்கிட்ட போய்கிட்டு இருக்கும் போது இங்க நடந்து உனக்கு தெரியுமா? நான் ஏய் கல்லுடா அப்படிங்கிறேன். சௌந்தர்யா 2 கல்ல கையில எடுத்துட்டு அப்படி எனக்கு பிரெட் மேல ஜாம் போட்டு பட்டரை போட்டு அது மேல ஜாம போட்டு தடவி இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியுமா? கிச்சன் இன்சார்ஜா இல்ல நான் வந்து வேலைக்காரியா ஹோட்டல்ல பண்றேன்? எனக்கு புரியலையே. கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட கேக்குற வெக்கமா இல்ல உனக்கு? இப்படிதான் போய் ஹோட்டல்ல கேப்பியா? ஹோட்டல்ல இப்படிதான் கேப்பேன். கொஞ்சம் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் சைட்ஸ். ஒரு ஹோட்டல்காரன் சத்தாண்டியா அதுக்கு என்னப்பா? கார்காலம் குறித்து கொண்டு ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. தாவணி கொடை பிடிப்பாயா? அன்பே நீ அறைந்து விட்டால் இருந்து கொள்ள நீ நான் உன்னருகில் வந்து நெடிய நான் என் அருகில் வந்து எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? கிறிஸ்மாம் கிட்ட கேக்குறியா இந்த பட்டர்ஃபிளை எடுத்துடலாமான்னு? எடுத்து போடுவாங்கட்டு. கிறிஸ்மா முறுக்கு இருக்கு, நீ முறுக்கு இருக்கு.
அவங்க ஒட்டி விட சொன்னாங்க, நீ நைட்டு பூரா வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படியே? இந்த பட்டர் பிள்ளையை காப்பாத்துறதுக்கு ஒரு 10 பஞ்சு கல்ல காப்பாத்திருந்தீங்கன்னா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஏமா பவித்ரா, லெமன் சாதமே நல்லா பண்றியம்மா. உன் கணவர் சப்பாத்தி எவ்வளவுமா சாப்பிடுவாரப்ப? அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் பண்ணி தருவார். அவர் என்ன பாத்துக்க, அவரை பாத்துக்க, ஒரே பொண்ணு முத்தாரமா இருக்கும். கூத்துக்கு ஒரு மூமெண்ட் போட்டீங்க, என்ன ஒரு இதில் போடுங்க. எதுக்கு இன்னைக்கு இந்த பாட்டு போட்டாங்க காலையில? கேட்டு சொல்லட்டுமா? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பாரதியாரோட பிறந்த நாள். இந்த பாட்டுக்கு இல்ல இது சிவாஜி இல்ல. ஏதாவது சம்பந்த மாதிரி பேசுறியாடா? பிறந்த நாள் சொல்லிட்டு அப்படியே சொன்னத. அதுல பாட்டு என்ன வருது? ராக்கம்மா. பாரதியோட ஒய்ஃப் பேர் என்ன தெரியுமா? ராக்கம்மாவா? அவர் செல்லம்மா ராக்கம்மான்னு கூப்பிடுவாரு. தெரியாதா இது? நீ படிச்சது இல்ல? சொல்றதெல்லாம் கேக்குற அளவுக்கு நான் மென்டல் கிடையாது. ஓடி போயிரு அப்படிக்கா. எனக்கும் சில விஷயம் தெரியாதுதான். பாரதியார் வந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஆஃப்டர் பிக் பாஸ் உங்க பேக்கரியோட டெவலப்மெண்ட் பத்தி சொல்லுங்க. இல்ல நல்லபடியா இருக்கு, போதும். ஷோ முடிச்சுட்டு வாங்க எங்க கடைக்கு. 15 ரூபாய். எவ்வளவு நாள் கழிச்சு சொல்றேன். இப்ப நீங்க வந்த சொல்றேன், போனதுக்கு அப்புறம் 15 ரூபாய் எடுத்துட்டு எல்லாம் இவாரு என்ன கண்ணத்துல ஒட்டி இருக்குவாரு ஜிம்முன்னு. போனே என் கண்ணத்துல யாரும் கொடுக்கறதுக்கு இல்லையா அப்படின்னு வந்து கொடுப்பாங்க பலார்னு 2. என்ன உம்மள சோக்கு கேக்குதா பாபு? உம்மள சோக்கு. ஹோட்டலையே தூக்கி நிறுத்துறதுக்காக வந்த எங்க மாடல், தமிழ்நாட்டு மாடல். ஏய் தமிழ்நாட்டு மாடல் என்னடா நினைச்ச அப்படின்னு மாடல் குலத்துக்கே ஒரு மாடலா இருந்த எங்களுடைய லிஷா மேடம். சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவோம் போல இருக்கேப்பா. செட் ஆயிடுமா சார்? அப்படித்தான் மாட்டுங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுடைய அந்த ஹைஜீனிக்க வந்து நாங்க சொல்லி ஆகணும் பிக் பாஸ். ஏன்னா அவங்க சும்மா யாரும் இல்லாத இடத்துலலாம் எவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானோ அங்கனுக்குள்ள போய் பண்றது, எவன் படுத்திருக்கானோ அங்கனுக்குள்ள போய் பண்றதுன்னு ரொம்ப பொறுப்போட நடந்துகிட்ட கஸ்டமர் அவங்கள நாங்க பெருமைப்படுத்தி ஆகணும். சும்மாதான் உட்கார்ந்துருந்தாங்க. ஹை பிச்சில் அப்படின்னு ஒரு அலாரம் கொடுத்தாங்க. நான் இப்படி ஒரு அலாரம் நம்ம ஹோட்டல்ல இல்லையே அப்படின்னு பதறி போய் பார்க்கும்போது அது மாடலுடைய அந்த மந்திர தொண்டையிலிருந்து வந்ததுங்கிறத கண்டுபிடிக்கவே எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. பல்லு கூடுதா? கூடுது. கூட 2 பல்லு முளைக்குது குழம்பு சாப்பிடுறதா. ஒருவேளை இஞ்சி பேஸ்ட் இன்னும் போட்டிருக்கணுமோ? ஆமா. போன வாரம் எலிமினேஷன்ல உன்னை போட்டிருக்கணும். 2 மணி நேரம் செதற விட்டோமா? உள்ள உட்கார்ந்து நாங்க உள்ள ரூல்ஸ் போடணும் மாட்டீங்களா? அதெல்லாம் அங்கேயே பேசி 2 செகண்ட்ல முடிச்சிட்டோம். அது நாங்க 5 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். ஆடு மாதிரி வந்துட்டு போயிருக்கு, அத அவன் பார்க்கல. நீங்க என்ன பண்றீங்க? அமைதியா. காலையில எம்ப்ளாயிஸ் பண்ண ஸ்ட்ரைக் எவ்வளவு நேரமா போயிருக்கோம்? எம்ப்ளாயிஸ் ஸ்ட்ரைக். மியூசிக். உலகம் சுரங்குதே. டிப்பா எடுத்து அப்படியே அடிச்சு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடலாம். என்ன தெரியுமா? எனக்கு ஒரு வாட்டி சமைக்கணும். எல்லா மசாலாவையும் போட்டு கிண்டி கடுகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு ஸ்மாஷ் பண்ணி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் குப்பையில போட. நோ 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 இட்ஸ் ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. மட்டன் பிரியாணி தான் கொடுக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை.
சிக்கனமாக ஒரு சிக்கன் பிரியாணி இறக்கி விட்டால் கூட அல்லது பீஸை நீங்கள் எடுத்துக்கொண்டு குஸ்கா எப்படினாலும் பரவாயில்லை, அல்லது குஸ்காவும் எடுத்துக்கொண்டு ஏலக்காயும் பட்டையும் கொடுத்தாலும் பரவாயில்லை, மோந்து பார்த்து கொண்டே நேற்று வைத்து ரசம் சோறை சாப்பிட்டு விட்டு தூக்கி விடுவோம். விட்டால் அந்த நல்ல செய்தியோட நட்சத்திர பெருவிழாக்கு வருகிறோம். ஆண்டவரே எல்லாரும் ஒருத்தன் கூட ப்ரோவோக்காக ப்ரோவோக்காக்கி எடுக்கணும். எடுத்து ப்ரோவ் போடுறேன். ஹைவேல அடிபட்டு கிடப்போம். தயவு செஞ்சு உன் கற்பனைகளை குறைச்சிக்கலாம். உங்களை விட கேர்ள்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க, நீங்க வேஸ்டா? சார் இல்ல சார், வந்து ரோஸ்ட் பாருங்க. முத்துக்கு மேம். முத்து சொல்லிட்டு மேம் பார்த்து சொல்லாம சொல்ல பரவாயில்ல பரவாயில்ல, மறந்துடுவேன்னு சொல்லி எழுதி வச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. Where there is a will, there is a way. உங்க வில் ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜில இருக்கு, உங்க வே ஃபுல்லா எலிமினேஷன்ல இருக்கு. அந்த வேலை நீ போக போறத நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ சனியை கடவுட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. கார்த்திகை தீபம் எப்போ வருதுன்னு கேட்டேன். அதுதான் அடுத்த மாசம். அடுத்த மாசம் இந்த மாசம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் நீங்க இருப்பீங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா நாங்க இருக்கமோ இல்லையோ, நாங்க இருக்கமோ இல்லையோ நீ பேக்கரியில இருப்ப. எல்லாத்தையும் Emotional damage. ராஜாவோட கேசரி. முத்துக்குமரன், தீபக் 2 பேர் இருக்கிறோம் இந்த அணில. ஐயா நீங்க இருங்க. கல் எடுக்க போறது முத்துக்குமரன். கல் எடுக்கிறது இருக்கட்டும், மைக் எடுங்க. நான் வர ரெடியா இருக்கேன். முத்துக்கு வேற சப்போர்ட்டரே இல்ல. 60 கிலோ வச்சு என்ன பண்ணுவார்? 400 கிலோ அடிக்கணும் அவரு. 60 கிலோவாவது நம்மள சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். பவித்ரா உண்மையிலே பிக் பாஸ் மட்டும் அந்த மண்டே கழுவி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கணுமா? இது வரைக்கும் நாங்க கேப்டன் ஆகி பார்த்ததே இல்ல. நீ கேப்டன் ஆயிட்ட. முத்து கேப்டன்சிலயும் பேசதான் போறாரு, இல்லனாலும் பேசதான் போறாரு. காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், உன்மேல் நானும் புள்ள காதல் வளர்த்தேன். உசிருக்குள் ஓடி கட்டிதான் தேடி உன்னதான் வச்சு வளர்த்தேன். அதில் பூவா நீயேதான் செடி ஒண்ணுதான் வச்சு வளர்த்தேன். ஏ புள்ள புள்ள சொல்லு. ஒரு பெரிய மனுஷன் எல்லாரும் அங்கேயே பாத்துட்டு இருந்தீங்க. சரி அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி நினைச்சேன். சிக்கன் 120, மட்டன் 200. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 வீக்ஸ் கழிச்சு வெளியே போயிட்டு இங்கேயே ஷாப்பிங் பண்ண வந்து. எந்த ஒரு விளக்கணும். ஆமா, வெளியில 1000 ரூபாய் மட்டன், 200 ரூபாய் மட்டன், 200 ரூபாய் தானே. பிக் பாஸ் இந்த மாசமும் எங்க வீட்டுக்கு இங்கேயே வாங்கிக்கிறோம். 4 பேர் இப்போ வந்து அங்க போயிருக்கோம். 3 பேர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் உழைச்சது ரஞ்சித் சார். உழைப்பாளிகளுக்கு அறிவுரை சொல்ற மனிதரா அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் சார் இங்க வர்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. முத்துக்குமரன், முதல்ல ரஞ்சித்தை நீங்க எல்லாருமே ஓகேன்னு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டீங்க இல்லையா? நான் கேட்கும்போது மாத்தி சொன்னீங்க. காரணம்
உழைப்பாளிகள் அவருடைய திறமையை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு பாஸ், அவர் அங்க இருக்கிறது தான் சரின்னு தோணும். கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் 15 ரூபா கொடுத்து தான் முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிடணும்ன்றவங்க ஃப்ரீயா நீங்க டைரக்டா வந்து அப்பா நீங்க சௌந்தர்யா ஃப்ரெண்டாலாம் வந்து வாங்க வேணாம், நீங்க ஸ்ட்ரைட்டாவே அப்பா கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு சௌந்தர்யா ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா தர மாட்டாங்க. உங்க பையன் சரியாவே படிக்கிறது இல்லம்மா, இல்லையா பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான். அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தோம்னா ஏதாவது கேர்ள்ஸ் கொடுத்து எழுத சொல்லுங்க. நைட் ஒன்னா சேர்ந்துப்பீங்க. வேற வெளிய யாரையா பிடிக்கலைன்னா திரும்பிட்டு போயிடலாம். இங்க பிடிக்கலைன்னு திரும்பினா இங்க வேற ஒரு பிடிக்காத, அங்கிட்டு திரும்பினா வேற ஒரு பிடிக்காது. இப்படி பார்த்து பார்த்து கடைசி பிடிச்சு போயிரு. சரி வாடா அங்க போய் தனியா ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறது அநீதி உச்சம் நான் நினைக்கிறேன். இப்பதான் நல்ல பேசுறேன் நினைக்கிறேன். அதுல என்னைய வெளியேற்றிட்டா அது அதை விட Nice dress, da. I love this kind of looks. Thank you. Because MK is my favorite. சிறப்பா பங்கேற்கிற நபர் நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்தோம். 5 நேரம் அந்த பிசிமிலா பார்த்த எதுவும் நேத்து மத்தியானம், நேத்து நைட்டு, இன்னைக்கு காலையில, இன்னைக்கு மத்தியானம், இன்னைக்கு நைட்டு ரொம்ப கட்டுப்பாடா வேற எதையுமே சாப்பிடலையா. இந்த சௌந்தர்யா பிள்ளை எதையும் துள்ளி கூட திங்கல. அவங்களால முடியலைங்கிற சூழல்ல இருக்கிறாங்க. நீதான் என்னோட பேக்கரியை வந்து ப்ரொமோஷன் பண்ணணும்டா முத்து. அதான் ஆல்ரெடி ஒரே ஒரு ஜாங்கிரி பீஸ் தான் கொடுப்பேன். 1 hour பேசணும். உன்னை அசிங்கமா பேசணும் 1 hour. ஃப்ரிட்ஜ் ஆக்சஸ் யாருக்கும் கிடையாதுன்னு இருக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃப்ரிட்ஜை கேட்டு தரங்கன்னு இருக்கு. இன்னைக்கு என்ன இருக்குன்னா திறந்துக்குங்க மேனேஜ்க்காக சொல்லுங்கன்னு இது மாறுது. ஆக்சஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் கேட்டுட்டு ஒரு இன்ஃபார்மெண்ட் பண்ணுங்க. சரி அவ்வளவுதான். கேட்டுட்டு வேற இன்ஃபார்ம் பண்றது வேற. இங்கிலீஷ் தமிழ்யா கேப்புறதுனா ஆஸ்கிங்யா இன்ஃபர்மேஷன் அனுமதி வாங்குறது வேற. வாழ்த்துக்கள் சௌந்தர்யா, சிவகுமார் அண்ணன். அது ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு அந்த இடத்துல உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் போதும். எனக்கு பதில் அருண் பேசுவார். பேசு தைரியமா பேசு. தைரியமா பேசு. இல்ல அப்ப பேசாம இரு. எல்லாரும் மூலையிலயும் யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் சொல்றது 4-5 பேர் சொல்றாங்களே. மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? யூஸ் பண்றேன்னு சொல்றது நீ பயப்படுற மாதிரி எனக்கு தெரியும். நான் ஏன் பயப்படணும்? நான் தெளிவா சொல்றேன். நீங்க பண்றத பார்த்து ஏன் மக்கள் கைதட்டுறாங்கங்கிறது பொறாமைக்கு. கரெக்ட்டா கட்டுட்டா வேற எழுதி கொடுத்திருப்பாங்கல்ல ஒருத்தங்க. அது அவங்களுடைய பொறாமைக்கான ஸ்டேட்மென்ட். எவனுக்கு பொறாமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ங்கறதுக்காக நான் இப்பவும் சொல்றேன். பேச்சு திறமைங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த ஷோல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறது ரொம்ப போன சீசன் அப்படிதான் ஜெயிச்சாங்க. பாத்துட்டியா? போன சீசன் சரி அப்படி ஜெயிச்சா அருண் சார் இருமா வேணுமா பேசிட்டே இருப்பேன், உட்காந்துட்டே இருப்போமா? பரவாயில்ல சார். இல்ல சார், சார் ஒரே ஒரு அவ்வளவுதான் question அவ்வளவுதான் சார். இருங்க சார், பதில் சொல்லிட்டு போங்க சார். சார் அருண் சார், அருண் ஒரு ஆர்டிஸ்ட். இப்ப எவ்வளவு அப்பாவே நடிக்கிறான் பாருங்களேன். இந்த மாதிரி அவனால எப்போ எப்படி நடிக்கணுங்கிறத ரொம்ப உள்ளே இருந்து பண்ணுவான். இந்த சீசன்ல நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க சார். எங்க சீசன்ல நிறைய புனிதர்களா இருக்கும் சார். நக்கல்யா அவனுக்கு. மத்த சீசன்ல சார்
அடுத்தவங்க என்ன மாதிரியான ஆள் அப்படிங்கறத கணிக்கிறதுக்கு அதிக நேரம் செலவிடுவாங்க சார். இந்த சீசன்ல நம்ம என்ன மாதிரியான ஆள் அப்படிங்கறத கணிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் செலவிடுவோம் சார். பட்டுக்கோட்டை அம்பாடு இருந்தே நாடா காதலா அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல கடைசியில காதல் ஜெயிச்சிருச்சு சார். கடைசியா ராஜாவோட காதலும் ஜெயிச்சிருச்சு. ராஜாவும் எதிரி நாட்டு ராணியை கூப்பிட்டு அவங்களுக்கு அரியாசனத்தை கிரீடம் வச்சு மகளா ஏத்துக்கிட்டார் சார். மோரல் பாத்தீங்கன்னா லிவ் அண்ட் லெட் லிவ். வாழ விடு. வாவ் வாவ் முத்து ப்ளீஸ் கவனிங்க, அவர் என்னமோ சொல்றாரு. வாழ விடு. வாழ விடாம இருக்காங்க மேம். அதான் சொல்ல வரேன். பிக் பாஸ் என்னுடைய பொண்ணுக்கு அப்ப மேனேஜர் சொன்னாங்க கிச்சன் முடிஞ்சாதே ஸ்பா வரும் சொன்னாங்க. கிச்சன் 24/7 போட்டிருக்கு. அது எப்ப முடியாது, எப்ப ஸ்பாவுக்கு வருது? சூப்பர் சவுண்ட். டிக்கெட் டு டிடிஎஃப்க்கு வந்து நீங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டீங்க. நீங்க அடுத்த ஸ்டாப்பிங் உங்க பக்கம் அந்த மாதிரி அவன் சொன்னது எனக்கு